சுமானக மக்களே, நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோடோட லாஸ்ட்ல வீட்டுக்குள்ள ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமான அட்வைஸை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு செக்மெண்ட்டை எதுக்கு வச்சாங்க, ஏன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா அந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு அட்வைஸை தான் கொடுத்தாங்க. பட் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே அட்வைஸ் தேவையான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு தரமான போட்டியாளர்கள். இந்த மாதிரி தரமான போட்டியாளர்களை இதுக்கு முன்னாடி சீசன்லயும் பார்த்தது கிடையாது. இதுக்கப்புறம் வர போற சீசன்ல பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான தற்குறி போட்டியாளர்கள். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்கு அட்வைஸ்? தேவையில்லாம நேத்து ஒரு செக்மெண்ட் வச்சு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயங்கரமான அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, அந்த அட்வைஸை இவங்க ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அந்த அட்வைஸை அந்த 5 செகண்ட் உட்கார்ந்து கேட்கிற மாதிரி கேட்டு கண்கலங்கிற மாதிரி கண்கலங்கிட்டு வெளியே வந்தோன்னே யாரா அவன் கேனப்ப என்னத்தையும் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுக்கான ஆட்டத்துக்குள்ள போயிட்டாங்க. இதுல நான் பிக் பாஸ் டீமை பார்த்து ஒன்னு கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயிலுமே தற்குறி. ஏன்னா அந்த பூரா பயிலும் நீங்க சொல்லியும் கேட்கல, விஜய் சொல்லியும் கேட்கல, பிக் பாஸும் சொல்லி பார்த்துட்டாரு, சேதனன்னு சாட்டர்டே சண்டே அடின்னு அடிச்சு பார்த்துட்டாப்ல. நீங்க சொல்லி கேட்காத ஆட்கள் வெளியிருந்து ஒருத்தர் வந்து சொல்லியா கேட்க போறாங்க? இல்லை சொல்லுங்களேன், வெளியிருந்து ஒருத்தர் வந்து இவங்களுக்கான ஆட்டம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்துட்டு அவங்க மாற்றிப்பாங்களா? என்ன, வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க தான் தரமான தற்குறி போட்டியாளர்களை, அப்புறம் எப்படி மாற்றிப்பாங்க? பட் எனக்கு இந்த செக்மெண்ட்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு சந்தேகமாக இருக்கு. என்னன்னா, ஒரு சில பேருக்கு மட்டும் ரொம்பவே டீப்பாக ரொம்ப லென்த்தாக அட்வைஸ் கொடுத்த மாதிரி இருந்து, ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் ஏதோ சும்மா அப்படியே ஏதோ அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி அப்படியே டப்புன்னு பேசிட்டு போன மாதிரி இருந்து, அந்த வகையில் பிக் பாஸ் டீம் ஏதோ பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களோ, திரும்பியும் அவங்களுக்கு தேவையான ஆட்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்படித்தான் நடந்துச்சு. ஏன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த விஷயங்களை யோசிச்சு நேற்று நைட்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நேற்று நைட் அவங்களுக்கான கேமை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் நீ என்னடா சொல்றது, நான் இதை விட மோசமாக பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டை அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றே பார்த்துருப்பீங்க, அந்த எபிசோட் லாஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க யார் யார் என்னென்ன விஷயத்த பண்றாங்க. பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி யார் யார் எத்தனை ரேஷன் கார்டு எடுப்பா எல்லா விஷயத்த மொத்தமா பாத்துறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் நேத்துக்கான அந்த செக்மெண்ட் எதுக்கு? வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே விஷஸ் கொடுக்கறதுக்கா இல்ல அட்வைஸ் கொடுக்கறதுக்கா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து பேசும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, சரி ஓகே லைட்டா விஷஸ் கொடுத்துட்டு லைட்டா அவங்களுக்கான கேம் மாத்த ட்ரை பண்றாங்கன்னு தோணுச்சு. ஆனா ஒரு சில பேருக்கான ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா தெரியல, ஆனா அங்க வந்து பேசினவங்க ஏதோ சும்மா பேப்பர்ல எழுதி கொடுத்து பேசினா அப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி டப்பன்னு பேசிட்டு போயிட்டாங்க. சும்மா டக்குன்னு பேசிட்டு போன மாதிரி போயிட்டாங்க. ஒரு சில பேருக்கான ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப டீப்பா ரொம்ப லென்த்தா சொல்லியிருந்தாங்க. முக்கியமா சாண்ட்ரா அவர்களுக்கு வந்த அந்த லேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பல விஷயத்தை உடைச்சிருப்பாங்க. பிரச்சனைக்கு நம்ம ஆரி அவர்களை வந்து பயங்கரமா லென்த்தா நிறைய விஷயத்தை உடைச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கமாருதீனுக்கு பயங்கரமா லென்த்தா ஒரு விஷயத்தை உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா அவர்களுக்கு பயங்கரமா லென்த்தா நிறைய விஷயத்தை உடைச்சிருக்காங்க. அரோரா அவர்களுக்கு ரியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் உடைச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி மற்ற எல்லாருக்குமே ஏதோ சும்மா அந்த ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம் வந்து பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சும்மா பேசின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா, சும்மா பேசின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா 50 நாள் தாண்டி போறீங்க, வீட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இல்ல ஒரு விஷஸ் இல்ல ஒரு அட்வைஸ்னா கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தர் தான் அந்த விஷயத்தை வந்து பண்ணணும். இல்ல நல்லா பேச தெரிஞ்ச யாரையா ஒருத்தர் தான் அங்க கொண்டு விடணும். ஆனா நிறைய பேருக்கு வந்தவங்க பேசியே தெரியாம டப்புன்னு பேசிட்டு போன மாதிரி இருந்து, அதுல இந்த ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ரொம்ப டீப்பா பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ நீங்களே நல்லா கவனிச்சிருப்பீங்க, அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஜனவர்கள் உட்கார்ந்து யோசிக்கிறாப்ல என்ன மாறி இருக்கு, இவனும் சொல்றான் நான் பொண்டாட்டிக்காண்டி கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ ஸ்லிப் ஆயிருக்கேன், என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பிரஜன் உட்கார்ந்து யோசிக்கிறார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கும் ரொம்ப தெளிவா நிறைய விஷயத்தை உடைச்சிருந்தாங்க. நீ யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனியும் அந்த நபர் கூட தான் சேர்ந்திருக்க. அது மட்டும் இல்லாம நீ உனக்கான கேம் பிளே வந்து ரொம்ப ஈவிலிஷா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மோசமான கேம் பிளேயா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஓப்பனா உடைச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுமே அந்த விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே அரோரா பார்த்தீங்கன்னா அரோராக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அரோரா சொல்லிட்டாங்க ஓப்பனா, காமு நீ இங்க இருந்தா இரு, இல்ல இருந்தாலும் ஒளிஞ்சு போய் தொலை, என்ன போட்டு தொல்லை பண்ணாத, அவளை என்ன வந்து தொல்லை பண்ண சொல்லாதன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே நிறைய விஷயங்களை உடைச்சிட்டாங்க. அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில் அவங்களும் கொஞ்சம் தெளிவாயிருக்காங்க. அண்ட் திவ்யா பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டு கேமராவில் போயிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது சேனல் இந்த விஷயத்தை வச்சுமே வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேரை காப்பாற்ற ட்ரை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க நல்லா பாருங்களேன், இந்த செக்மெண்டே வேஸ்ட். இப்போ பார்வை பொறுத்தவரைக்கும் பாருக்கு நல்ல ஒரு அட்வைஸ் வந்துச்சு. பாருக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள தேவையில்லாம வார்த்தை விடாத, வீட்டுக்குள்ள தேவையில்லாம சண்டை போடாத, கண்ட இடத்துல கடந்து வார்த்தையை விட்டுட்டு இருக்காத, கொஞ்சம் பார்த்து எங்கெங்க வார்த்தை விடணுமோ எங்கெங்க பேசணுமோ பார்த்து பேசு. அது மட்டும் இல்லாம உமன் கார்டு தூக்காத, ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாங்க ப்ரோ. உமன்
ரிப்பன் கார்டு தூக்காத. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை ஃபேமிலி பார்க்குறாங்க, இது ஒரு ஃபேமிலி ஷோ அண்ட் வந்து குழந்தைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஃப்ரெண்டு அவ்வளோ பெரிய அட்வைஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் அந்த அட்வைஸை கொடுத்து அடுத்த செகண்ட் பாரு ஒரு மாதிரி சேடாக இருக்க மாதிரி தான் காமிச்சாங்க. ஏன்னா அந்த அட்வைஸே 5 செகண்ட் தான் ப்ரோ. டப்புன்னு போட்டு விட்டாங்க, டப்புன்னு முடிச்சாங்க, டப்புன்னு வெளியே தூக்கி போட்டாங்க, டப்புன்னு நம்ம பாரு வந்து ஒரு முக்கு சோஃபாவில் போய் படுத்துட்டாங்க. நான் அந்த டைமில் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே பாரு வந்து அவங்களுக்கான விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக பாரு வந்து ரியலைஸ் பண்ணி அவங்களுக்கான ஆட்டத்தை மாற்றுவாங்கன்னு நான் யோசித்தேன். ஓகேவா? பட் எவ்வளோ நேரம் யோசிச்சேன் தெரியுமா? நம்ம காமு மாமா அங்கே போய் உட்கார்ற வரத்துக்கு தான். காமு மாமா அங்கே போய் உட்காந்து கையை தடவ ஆரம்பிச்சுனே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இது விளங்காதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம காமு மாமா பற்றியும் பேசியாகணும். இவரெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்காரு, ஏன் வந்தார், என்ன இலவ பண்ணுறாருன்னு புரிய மாட்டேங்குது. நல்லா போயிட்டு இருந்த மனுஷன் இந்த அட்வைஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக போயிட்டு இருக்காரு ப்ரோ. இந்த அட்வைஸ்க்கு முன்னாடி கூட கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே தகடித்து தாத்தா போட்டுட்டு இருந்தாப்ல. இந்த அட்வைஸ்க்கு அப்புறம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காப்ல. பட் அங்க அட்வைஸ் கொடுக்க வந்த நம்ம ஆரியன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. உனக்கான கேம் நல்லா இருக்கு, பட் தனியா கேம் ஆடு, கோவப்படாத. முக்கியமா நீ இந்த வீட்டுக்குள்ள கப்பை வின் பண்ண தான் வந்திருக்க, ரேஷன் கார்டு எடுக்க வரல, ரேஷன் கார்டுல யாருக்கான பேரையும் சேர்க்க வரல, அதனால புரிஞ்சு உனக்கான கேம் ஆடுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. இவருக்கு ரேஷன் கார்டுன்னா என்னன்னு தெரியுமா தெரியாது, யாரா சொல்லுங்க. ரேஷன் கார்டு ஏடிஎம் கார்டு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு நினைக்கிறேன். ரேஷன் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா சொன்ன பிறகும் இவர் நேரம் அங்க போயிட்டு ஏதோ ஏடிஎம் கார்டு நினைச்சிட்டு போல அங்க போய் உட்கார்ந்து பின் போட்டுட்டு இருக்காரு. எனக்கு சுத்தமா புரியல ப்ரோ. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போன பிறகு அங்க போய் உட்கார்ந்து காமு மாமா வந்து நம்ம பாருவோட கையை தடவி விட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் பேபின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு ப்ரோ. அப்ப இவர் திருந்து வர மாட்டாரா? அதுல பார்வையே சொல்லி ஆகணும். காமு மாமா மட்டும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. பாரு அதுக்கு மேல பாருக்குமே ரொம்ப தெளிவான அட்வைஸ் வந்திருக்கு. பட் பாரு என்ன பண்றாங்க, பேபி இப்படி பண்ணாத பேபி, எனக்கு கஷ்டமா இருக்கு பேபி, நீ அவ கூட சேர்ந்து பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பேபி, இப்படி பண்ணாத பேபின்னு சொல்லிட்டு ஒரே அடியா கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாங்க ப்ரோ. இந்த ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி கூட இப்படி பண்ணல. ஆனா இந்த ஒரு செக்மெண்ட் வச்சாங்க தெரியுமா, அந்த அட்வைஸ் கொடுக்குற செக்மெண்ட் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்க. வடிவேலு காமெடி மாதிரி சின்னோண்டி இட பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட பிரச்சனையை சேர்த்து வைக்கும் போது ரொம்ப ஓவரா சமாதானம் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்க ப்ரோ. இவர் கையை தடவி தடவி பேசுறதுன்னு, அவங்க குழஞ்சு பேசுறதுன்னு என்ன நடக்குது? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த செக்மெண்ட் எதுக்கு? ஒரு அளவுக்கு ஆகாது. ஆரியன் ப்ரோலாம் பாவம், ஒரு முக்கில் உட்காந்து அழுதுட்டு இருப்பார். இவன் ஒரு ஆளின் இவனுக்கு வந்து பேசணும் தெரியுமான்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. அந்த லெவலுக்கு இந்த செக்மெண்ட் இவங்களுக்கு வேண்டிய ஆளுகளை காப்பாற்ற பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் ஒரு சில பேர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திவ்யா பொறுத்தவரைக்கும் நேற்று கேமராவில் போய் சொல்லிட்டாங்க, ஓகே நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சு, நான் ரொம்ப கத்துறேன்னு சொல்லி சொல்கிறீங்க, நான் வந்து வெளியே இருந்த மாதிரி இல்லை, உள்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் இந்த வீட்டுக்குள்ள அப்படி தான் இருக்க முடியுது, இந்த வீடு அப்படித்தான் மாற்றுது, இந்த வீடே அப்படித்தான், என்னால் முடியல, இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லணும்னா கூட கத்தி தான் சொல்ல வேண்டியிருக்கு, கத்தி சொன்னால் தான் இன்னொரு ஆளுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அக்கா அவங்களோட சைடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க கேமராவில் நின்று. பட் அக்கா வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது. உங்களுக்கான கேம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, உங்களுக்கான சேர்க்கை தான் சரியில்லை. நீங்க மேபி தனியா கேம் போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். சேர்க்கை சரியில்லாம கூட்டமா ஒரு சில பிளான்ஸை போட்டு தேவையில்லாம அங்க போய் தலையை விட்டு நீங்க தான் மாட்டிக்கிறீங்க. அந்த வகையில் அக்கா வந்து நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னா, நான் கோவப்படுறேன், எனக்கே புரியுது, நான் கோவப்படுறேன், ரொம்ப கத்துறேன், பட் இந்த வீட்டுக்கு அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு, இந்த வீட்டுக்கு அப்படி பண்ணா மட்டும் தான் சர்வே ஆக முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதனால ஓப்பனாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அக்கா நிறைய விஷயங்களை கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படி விஷயங்கள் நடக்குன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் வருது, ஒன்னா கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு நிறைய பேரை பேசி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியல ப்ரோ. இந்த சீசனே ஒரு மாதிரி புரியாத புதிராக தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் திவ்யாவும் புரிஞ்சுட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோராவுமே கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. அரோராலாம் நேற்று அமித் அவர்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் தெளிவாக இருக்கேன், எனக்கு இது தெரியும், இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லிட்டு. ஆனா அவன் அங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கான், அதுக்குள்ள நான் போகல, நான் தள்ளி தான் இருக்கேன். ஆனா அவ தான் தேவையில்லாம என்ன இழுத்து விட்டு அடிச்சிட்டு இருக்கா. அதனால நான் காமு கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு அவ கூட பேசணும், அவ கூட தான் இருக்கணும், இருந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்க இருக்கவங்க கூட ஜாலியா இருந்துப்பேன். எத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறனோ அத்தனை நாள் நான் வீட்டுக்குள்ள இருக்க ஆட்கள் கூட இருந்துப்பேன், நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியே போய் மேபி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கன்டினியூ பண்ண நினைச்சானா நீ வந்து பேசு, மற்றபடி எனக்கு எதுவுமே பிரச்சனைடா, பாவம் அவ தான் ரொம்ப ஃபீல் பண்றா, நீ அவ கூட போய் பேசுன்னு சொல்லிட்டு அரோரா ரொம்ப தெளிவா அனுப்பிவிட்டாங்க. ஆனா காமு அந்த ஸ்டாண்டை கரெக்டா எடுக்காரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. இங்கேயும் பேசுறாரு, அங்கேயும் பேசுறாரு, அங்கேயும் பேசுறாரு, இங்கேயும் பேசுறாரு, இங்கேயும் பேசுறாரு, அங்கேயும் பேசுறாரு, மாத்தி காமு மாமா ஒரு மாதிரி ஸ்டாண்டை மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப தப்பு. ஆனா அரோரா சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பெருசா பேச மாட்டேன், அவன் பேசினா ஓகே, ஆனால் மற்றபடி நானாக இறங்கி போய் பேச மாட்டேன். ஏன்னா நானாக போய் பேச அந்த பாரு பொண்ணு என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிக்குது, சும்மா என்னை பற்றி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, அது எனக்கு தேவை கிடையாது.
அது அது என்னோட பிஸ்னஸ் கிடையாது. நான் இங்கே எதுக்கு வந்திருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, அவங்க எனக்கு போதும். இதுக்கப்புறம் காமும் அங்கேயே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள்ட்ட உட்காந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி தள்ளி தான் விடுறாங்க. ஆனால் அந்த காமு தான் அங்கேயும் உருண்டுக்கிட்டு அங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்காப்புல. ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படிங்கிறத உண்மை. நேற்று ஆரியன் ப்ரோ வந்து அவ்வளோ விஷயத்தை சொன்னப்புறம் கூட நான் 2 ரேஷன் கார்டு எடுப்பேன்னு சொல்லி நின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போடுங்க. பட் இந்த செக்மெண்ட் சுத்த வேஸ்ட். இது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு சண்டே எபிசோடில் சொல்லி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்படி ஒரு கன்றாவியாக ரிவீல் பண்ணுமா என்ன? ஒன்றுமே சர்ப்ரைஸாக இல்லை, ஒன்றும் பெருசாக விறுவிறுப்பாகவும் இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளே அட்வைஸ் கொடுத்ததை பற்றி யாருமே பெருசாக கன்சிடர் பண்ணவே இல்லை, ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.